அடுத்ததா பார்க்கக்கூடிய தலைப்பு எது அப்படின்னா அகப்பொருள் விளக்கம். யார் எழுதியிருக்கா? நாற்கவிராசு நம்பி அவர்கள் எழுதிய அகப்பொருள் விளக்கம் அப்படிங்கிற பாடப்பகுதியை தான் பார்க்க போறோம். அகப்பொருள் அப்படின்னா என்ன? அகம்னா என்ன? ஏன் இத வந்துட்டு அகம் புறம்னு சொல்லி நம்ம பிரிக்கிறோம்? இலக்கணங்கள் மொத்தம் 5 வகைப்படும். என்னென்ன? எழுத்து, சொல், பொருள், யாப்பு, அணி. எழுத்து அதாவது எழுத்துக்களினுடைய தன்மையை எடுத்து சொல்லக்கூடிய பகுதி. அத வந்துட்டு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, எழுத்து தனித்து இருக்கும் பொழுதோ, சேர்ந்து இருக்கும் பொழுதோ, எந்த மாதிரியான தன்மைகள் விளையும் அப்படிங்கிற வகையில புணர்ச்சி அப்படிங்கிற தன்மையின் அடிப்படையில நம்ம என்ன பண்ணுவோம்? எழுத்து இலக்கணத்துல பார்ப்போம். சொல் எழுத்துக்கள் ஒன்றோடு ஒன்று சேர்ந்தால் அது சொல்லாக மாறும். அப்ப அந்த சொல்லதிகாரத்தின் கீழ நம்ம சொற்களினுடைய தன்மை எவ்வாறு இருக்கும்? எந்தெந்த சொற்கள் எந்தெந்த இடத்துல இருக்கும்? சொற்களை ஒரு அதாவது ஒரு தொடர்ல சொற்றொடர்ல நம்ம எந்த மாதிரி கையாளலாம்? இது எல்லாமே நம்ம எதுல பார்ப்போம்? சொல்லதிகாரத்துல படிப்போம். இந்த எழுத்தும் சொல்லும் ஒன்றாக சேர்ந்தால் சரியான முறையில் அமைந்தால் அவற்றை பொருள்பட அமைந்த பாடல்னு சொல்லுவோம். அததான் பொருள் இலக்கணம் அப்படிங்கிற ஒரு இலக்கணம் நமக்கு சொல்லுது. எந்த மாதிரியான பொருள்? அகம் சார்ந்த பொருள், புறம் சார்ந்த பொருள். அகம் சார்ந்த பொருள் அப்படின்னா உள்ளம் சார்ந்த பொருள். புறப்பொருள் அப்படின்னு எடுத்துக்கிட்டா கல்வி, ஈகை, புகழ், வீரம் இது எல்லாத்துக்குமே மற்றவர்களுக்கு புரியும்படி எடுத்து சொல்லக்கூடிய ஒரு கல்வி. அகம் அப்படிங்கிறத அகம் அப்படின்னாலே ஒரு தலைவன், ஒரு தலைவி அவங்களுடைய மனம் சார்ந்த ஒரு விஷயம். அதாவது இதுல ஒன் சைட் லவ்வோ அல்லது அதை தாண்டி கைக்கிளை அப்படின்னு சொல்லுவாங்க. ஒருதலை காதல் அப்படின்னு சொல்லுவாங்க. அத கைக்கிளை அப்படின்னு சொல்லுவாங்க. பெருந்திணை அப்படின்னு எடுத்துக்கிட்டா பொருந்தா காமம் அப்படின்னு சொல்லுவாங்க. அத பத்தி எந்த இடத்துலயுமே ஒரு சில இடத்துல கொடுத்திருக்காங்களே தாண்டி அதை பத்தி பேசல. சோ நம்மளுடைய இலக்கியம் எதை பத்தி முழுமையாக பேசுகிறது அப்படின்னா ஒத்த அன்புடைய தலைவனும் தலைவியும் அவங்க 2 பேரும் மனசால கூடி அனுபவித்த அந்த இன்பத்தை மற்றவர்களுக்கு பகிர முடியாது. தனக்குத்தானே என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா மகிழ்ச்சி அடைந்து கொள்ளலாம். மற்றவர்களுக்கு பகிர முடியாது. அப்பேற்பட்ட தன்மையை தான் அகம்னு சொல்லுவோம். அப்ப இந்த 2 அடிப்படையில பொருள் இலக்கணம் அப்படிங்கிற ஒரு வகையை நமக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்காங்க. அப்ப எழுத்து, சொல், பொருள், யாப்பு இப்படி அமைந்த இந்த பொருளை செய்யுள் அடிப்படையில எழுத்து, அசை, சீர், தலை, அடி, தொடை அதன் அடிப்படையில பொருத்தி ஒரு ஓசையோடு கலந்த ஒரு பாடலாக நமக்கு கொடுக்கக்கூடிய வகைமையை எடுத்து சொல்லக்கூடிய ஒரு இலக்கணம் தான் யாப்பு. உங்களுக்கு தெரியும். அதுக்கு அடுத்ததாக அணி இலக்கணம். அணி இலக்கணம் அப்படின்னா என்ன? அழகு சேர்ப்பது. கொடுத்திருக்கக்கூடிய இந்த தன்மைகளுக்கு இன்னும் கொஞ்சம் கூடுதல் அழகு சேர்ப்பது. சாதாரணமா ஒரு பொண்ணை பார்த்தேன் அப்படின்னு சொன்னா யாருமே என்ன பண்ணிக்க மாட்டாங்க. பொண்ணு தானே, அவங்கள எப்படி பார்த்தா என்ன? உலகத்துல இல்லாத தேவ மங்கையா வானத்துல இருந்து குதிச்சு வந்தாளா அப்படின்னு கேட்போம். அதவே கொஞ்சம் மிகைப்படுத்தி அவளை பார்க்கக்கூடிய தருவாயில அவன் நின்று கொண்டிருந்த இடம் எப்படி இருந்தது அப்படின்னா பின்னாடி அப்படியே வெளிச்சம் இருந்தது. அவ ஒரு பூங்காவுல ஒரு சோலையில அவ நின்று கொண்டிருந்தாள். அவளுக்கு பின்பாக அந்த சோலையினுடைய மரங்களுக்கு நடுவே அந்த சூரிய ஒளியாகப்பட்டது அப்படியே உள்ள புகுந்து அவளுக்கு பின்னாடி அடிக்குது. அப்படி பார்க்கும் பொழுது அவளுடைய அணிகலன், அவ அணிந்திருக்கக்கூடிய அணிகலன், அவளுடைய நிறம், அவளுடைய அழகு இது எல்லாத்தையும் நம்ம நான் இங்க இருந்து பார்க்கும் பொழுது அவ சாதாரண மங்கையா அல்லது தேவலோகத்திலிருந்து கீழே இறங்கி வந்த பெண்ணா அப்படிங்கிறது எனக்கு சந்தேகத்தை ஏற்படுத்தி கொடுக்குது. அவ்வளவு தேஜஸ் அவளுடைய முகத்துல அப்படின்னு சொல்லிட்டு பிரமிக்க கூடிய வகையில ஒருத்தவங்க சொல்லுவாங்க இல்லையா? அப்ப நமக்கே அந்த பெண் அப்படியா, அப்படிப்பட்டவளா, யார் அவ, வா போய் பார்த்துட்டு வரோம் சொல்லுவோமா? அந்த மாதிரியான ஒரு தேடுதலை, ஒரு அழகினை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு தன்மையை தான் அணி அப்படின்னு சொல்லி நம்மளுடைய முன்னோர்கள் சொல்லுவாங்க. அப்ப இலக்கணம் மொத்தம் 5 வகைப்படும். எழுத்து, சொல், பொருள், யாப்பு, அணி. அதுல பொருள் இலக்கணத்துல அகம் சார்ந்த கருத்துக்கள்ல தனித்துவமாக இந்த நம்பியக பொருள் அப்படிங்கிற ஒருத்தர் கொடுத்திருக்கக்கூடிய புத்தகத்தின் அடிப்படையில நம்ம என்ன பண்ண போறோம்? பார்க்க போறோம். அப்ப புறப்பொருள் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே ஒரு மனிதனினுடைய கல்வி, ஈகை, புகழ், வீரம் இத மற்றவர்களுக்கு புரியும்படியாக எடுத்து சொல்லலாம். ஆனால் அகம் அப்படிங்கிறது இன்பத்தை பற்றி பேசக்கூடியது. அதாவது அன்பில் ஒருவருக்கு ஒருவர் இணைந்த தலைவனும் தலைவியும் கூடி அவர்கள் அனுபவித்த இன்பத்தை இந்த மாதிரிதான் இருந்தது அப்படின்னு சொல்லி மற்றவர்களுக்கு எடுத்து சொல்ல முடியாத நிலை. அததான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்? அகம் அப்படின்னு சொல்லுவோம். உள்ளத்தில் வைத்து மகிழ்ச்சி அடையத்தக்கது. நம்ம அனுபவித்த அந்த உணர்வை மத்தவங்களால அதை ஃபீல் பண்ண முடியாது. ஒரு பெண்ணை பார்த்து ஒரு ஆணோ, ஒரு ஆணை பார்த்து ஒரு பெண்ணோ மனதில் எழக்கூடிய அந்த மகிழ்ச்சிய அவங்க மத்தவங்க கிட்ட சொல்லலாம்.
ஆனா அவங்க ஃபீல் பண்ற அளவுக்கு மத்தவங்க ஃபீல் பண்ண மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு மட்டும்தான் அதனுடைய தனித்துவம் தெரியும். அதனாலதான் அகம் அப்படிங்கிறது உள்ளம் சார்ந்தது. இதவே வந்துட்டு கல்வி, ஈகை, புகழ், வீரம் இதெல்லாம் சொல்லும் பொழுது அவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்து தன்னையவே அந்த இடத்துல நிறுத்தி வச்சு பார்க்கலாம். நிலைநிறுத்தி வச்சு பார்க்கலாம். அத மற்றவர்களுக்கு எடுத்து சொல்லலாம். சரி. இந்த அகப்பொருள் இலக்கணத்தை சிறப்பித்து சொல்லக்கூடிய நூல்களுள் முதன்மையான நூல் அப்படின்னு எடுத்துக்கிட்டா இந்த நம்பி அகப்பொருள் அப்படிங்கிற நூல் தான். இது வந்து தொல்காப்பிய பொருளதிகாரத்தையும் சங்க இலக்கியத்துல சான்றோர்கள் பின்பற்றிய அந்த அகத்துறை செய்யுட்களையும் அடியொற்றிதான் இந்த நூலாகப்பட்டது எழுதப்பட்டிருக்கிறது. ஏன் அப்படி சொல்றீங்க? ஏன்னா இது பெரும்பான்மையாக தொல்காப்பியத்தை அடியொற்றிதான். தொல்காப்பியம் பொருளதிகாரத்துல என்னென்ன கொடுத்திருக்காங்களோ அதே தன்மைதான் இந்த இடத்துலயும் கொடுத்திருக்காங்க. இதை தாண்டி வேறு எந்த நூல்களை பின்பற்றி எழுதியிருக்காங்க? சங்க இலக்கியத்துல நிறைய புலவர்கள் எழுதி இருக்கக்கூடிய அந்த பாடலினுடைய துறைகளை அடிப்படையாக கொண்டுதான் இந்த இடத்துல எழுதியிருக்காங்க. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இலக்கியங்கள் அதாவது அகம் சார்ந்த இலக்கியங்கள் அத்தனையுமே பாத்திர கூற்றுகளாக அமையும். புறம் சார்ந்த இலக்கியங்கள் அத்தனையும் புலவர் கூற்றுகளாக அமையும். அகம் சார்ந்த இலக்கியங்களை இன்னொருத்தருடைய வாழ்க்கைய நான் எடுத்து சொல்றேன் அப்படின்னு ஒரு புலவன் நேரடியாக சொல்லக்கூடியது அநாகரிகம். தமிழர் பண்பாடு அல்ல அது. அதனால அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த பாத்திரங்கள் வழியாகவே நமக்கு என்ன பண்ணிடுறாங்க, உணர்த்திடுறாங்க. புலவனாகப்பட்ட நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி அடுத்தவங்களுடைய ஒரு பெண் ஒரு ஆண் விரும்பக்கூடிய தன்மையை நான் சொல்லும் பொழுது அது எனக்கு இழுக்கு. ஆனா புலவராகப்பட்ட நான் சொல்கிறேன் அவனுடைய கல்வியினுடைய பெருமையை, நான் சொல்கிறேன் அவனுடைய வீரத்தினுடைய பெருமையைன்னு சொல்லும் பொழுது அந்த இடத்துல அவருக்கு உயர்வு. அதனாலதான் புறத்திணையை சொல்லும் பொழுது புலவர்களினுடைய கூற்றாகவும், அகத்திணையை சொல்லும் பொழுது அந்த மாந்தர்களினுடைய கூற்றாகவும், அந்த கதாபாத்திரங்களின் கூற்றாகவும், தலைவியே பேசுற மாதிரி, தலைவனே பேசுற மாதிரி, தோழியே பேசுற மாதிரி, அங்க இருக்கக்கூடிய நிலவக்கூடிய அந்த பாணன், அதுக்கு அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா நற்றாய், செவிலி, இந்த மாதிரி கதாபாத்திரங்களையே பேச விடக்கூடிய தன்மையில என்ன பண்ணிருக்காங்க நம்மளுடைய முன்னோர்கள் அறிந்துதான் நூலை அமைத்திருக்கிறார்கள். சொல்றது புரியுதா? அகப்பொருள் இலக்கணத்தை சிறப்பித்து கூறக்கூடிய நூல்களுள் முதன்மை பெறக்கூடிய நூல் நம்பி அகப்பொருள். எந்த நூலை அடியொற்றி அமைக்கப்பட்டது? தொல்காப்பியம் பொருளதிகாரம் மற்றும் சங்க இலக்கியத்தில் சான்றோர்கள் சொல்லக்கூடிய அந்த செய்யுளினுடைய தன்மையை, அந்த பாடல்களினுடைய தன்மையை அடியொற்றுதான் இந்த நூல் எழுதப்பட்டிருக்கிறது. அகப்பொருள்கள் கூற்றுகளை துறைகளாக்கி தொகை, வகை, விரி அப்படிங்கிற அமைப்புல இந்த இடத்துல எடுத்து சொல்லியிருக்காங்க. இதனுடைய பா வகை அப்படின்னு எடுத்துக்கிட்டா ஆசிரியப்பா அப்படின்னு சொல்லலாம். ஆசிரியப்பா வகையில தான் உங்களுக்கு நூல் முழுவதும் கொடுத்திருக்காங்க. இந்த நூல் எத்தனை இயல்களை கொண்டது? 5 இயல்களை கொண்டது. என்னென்ன? அகத்திணையியல், களவியல், வரைவியல், கற்பியல், ஒளிபியல் அப்படின்னு சொல்லிட்டு. அகத்திணை அப்படின்னு எடுத்துக்கிட்டா இந்த இடத்துல அதாவது பொதுவான கருத்துக்கள் அத்தனையுமே இந்த அகத்திணையில கொண்டு போய் கொடுத்துருவாங்க. என்னென்ன? திணை பற்றிய விளக்கம், துறை பற்றிய விளக்கம், கருபொருள்கள், முதற் பொருள்னா என்ன, கருபொருள்னா என்ன, உரிபொருள்னா என்ன, இது எல்லாத்த பத்தின விளக்கங்களும் உங்களுக்கு இதுல கொடுத்திருப்பாங்க. களவு அப்படின்னா என்ன? களவு அப்படின்னா காதல்னு அர்த்தம். ஒரு ஆணும் பெண்ணும் இருவர்களினுடைய உடன்பாடு கருதி 2 பேரும் ஒன்றோடு ஒன்று இணைந்து வாழக்கூடியது. அதாவது திருமணத்திற்கு முன்பாக 2 பேருமே வந்துட்டு உற்றார் உறவினர் அறியாதவாறு கூடி இன்புறக்கூடிய நிகழ்ச்சி. அத களவியல் அப்படிங்கிற பகுதியில கொடுத்திருப்பாங்க. அதாவது காதல் வாழ்க்கை. வரைவியல், காதல் எதுல போய் முடியணும்? கண்டிப்பா திருமணத்துல போய் முடியணும். அந்த திருமணத்தினுடைய தன்மைகளை, அதாவது அந்த திருமணத்தை விரைவுபடுத்தக்கூடிய தன்மைகளை எடுத்து சொல்லக்கூடியது வரைவியல். வரைவு என்றால் திருமணம் அப்படின்னு பொருள். அடுத்தது கற்பியல். கற்பு என்றால் என்ன? திருமணத்திற்கு பின்பாக வாழக்கூடிய வாழ்க்கைய பண்டைய காலத்துல கற்புங்கிற சொல்லால நமக்கு கொடுத்திருக்காங்க. அதனால அதை எடுத்து சொல்லக்கூடிய பகுதி கற்பியல். அப்ப அகத்திணையில இருந்து தொடங்கி கற்பியல் வரைக்கும் சொல்லப்படாத தகவல்கள், ஒளிந்த தகவல்கள், இது அத்தனையுமே எங்க கொண்டுட்டு போய் வச்சிருக்காங்க? ஒளிபியல் அப்படிங்கிற பகுதியில நமக்கு கொடுத்திருக்காங்க. அகத்திணையல், களவியல், வரைவியல், கற்பியல், ஒளிபியல் உள்ளிட்ட 5 பகுதிகளை கொண்டதுதான் இந்த அகப்பொருள் விளக்கம் அப்படிங்கிற நூல். இதுக்கு ஒரு நூற்பாவும் நமக்கு கொடுத்திருக்காங்க. அகத்திணை 117, அடங்கா மிகுந்த களவு 50உடன் மேல் 4, இகுத்த வரைவு 29, மண்ணும் கற்பு 5, உரை ஒளிவு 40ஓடு 1 அப்படின்னு கொடுத்திருக்காங்க. அதனால 5 அகத்திணை 117. அகத்திணை அப்படின்னு எடுத்துக்கிட்டா அகத்திணை அப்படிங்கிற பகுதியின் கீழே கிட்டத்தட்ட 117 நூற்பாக்கள் இடம்பெற்று இருக்கிறது. அடுத்ததா அடங்கா மிகுந்த களவு. களவுல எத்தனை நூற்பாக்கள்? 50உடன் மேல் 4. அப்ப 50 கூட்டல் 4 54 நூற்பாக்கள். இகுத்த வரைவு 29. அப்ப வரைவியல் பகுதியில 29 நூற்பாக்களும், மண்ணும் கற்பு 5 10.
கற்பியல் அப்படிங்கிற பகுதியில 10 நூற்பாக்களும், உரை ஒலிவு 40ஓடு 1. அப்ப ஒலிபியல்ல 40ஓடு 1 அப்படின்னா 41 நூற்பாக்களை கொண்டு இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. ஆனா ஒரு சில பேர் மொத்தம் 251 நூற்பாக்கள் இதுல இடம்பெற்று இருக்கிறது. ஆனா ஒரு சில இடத்துல இப்ப என்ன சொல்றாங்க அப்படின்னா, அகத்திணையல்ல 116ஆகவும், ஒலிபியல்ல 42. அகத்திணையல்ல 1 குறிச்சிட்டு ஒலிபியல்ல ஒரு நூற்பாவை சேர்த்து சொல்லக்கூடிய சூழ்நிலை இன்றைய காலகட்டத்துல இருக்கு. இந்த நூலுக்கு உரை இருக்கா அப்படின்னா இருக்கு. யார் எழுதியிருக்கா? இந்த நாற்கவிராசன் நம்பி அப்படிங்கிற நூலாசிரியரை எழுதியிருக்கிறார். அகப்பொருள் விளக்கம் எந்த இலக்கியத்தை அடியொற்றி எழுதப்பட்டது? இந்த கேள்வி ரொம்ப முக்கியம். எல்லா இடத்துலயும் இந்த கேள்வி முக்கியம். பாத்துக்கோங்க. தஞ்சை வாணன் கோவை அப்படிங்கிற இலக்கியத்தை அடியொற்றி அதற்கு இலக்கண நூலாக திகழக்கூடிய ஒரு நூல் தான் எது? இந்த தஞ்சை வாணன் கோவை. பரிதிமார் கலைஞர் எழுதிய நாடகவியல் அப்படிங்கிற இலக்கண நூலுக்கு அவர் எழுதின ரூபாவதி கலாவதி அப்படிங்கிற நூல், முக்கியமா கலாவதி அப்படிங்கிற நூல் எப்படி இலக்கியமாக திகழ்கிறதோ அதே போல இந்த தஞ்சை வாணன் கோவை அப்படிங்கிற இந்த இலக்கியம் அந்த எந்த நூலுக்கு அடியொற்றி, அதாவது இந்த நூலை அடியொற்றி இந்த நாற்கவிராச நம்பி எழுதின இந்த நூல் அமைக்கப்பட்டிருக்கு. தலைவன் தலைவியரினுடைய அக வாழ்க்கைய ஒரு நாடக பாங்குல எடுத்து சொல்லக்கூடியது. இது பாடம்னு நம்ம நினைக்க கூடாது, ஒரு படம்னு கூட சொல்லலாம். அழகா இந்த பாடங்கள் முழுவதுமே படமாகவே காட்சியளிக்கும் அப்படின்னு சொல்லலாம். இதனுடைய ஆசிரியர் நம்பி அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப முக்கியம். நாற்கவிராச நம்பி அப்படின்னு ஏன் இவருக்கு வந்து பேர் இருக்கு? ஆசு, மதுரம், சித்திரம், வித்தாரம் உள்ளிட்ட அந்த 4 வகை கவிதைகளையும் இயற்றுவதில் வல்லவர். அதனாலதான் இவரை நம்ம என்னன்னு சொல்லி சொல்றோம்? நாற்கவிராச நம்பி அப்படின்னு சொல்லி சொல்றோம். ரொம்ப முக்கியம். இவருக்கு சிறப்பு பெயரே இதனாலதான் சூட்டப்பட்டிருக்கு. இவர் எந்த ஊரை சார்ந்தவர்? புளிங்குடி அப்படிங்கிற ஊர். இந்த புளிங்குடி எந்த நாட்டுல இருக்கு? தென்பாண்டி நாடு. பண்டைய காலத்துல நாடு வகைகளை நம்ம எப்படி இப்ப டிஸ்ட்ரிக்ட் வைஸா பிரிச்சோமோ, அன்றைய காலகட்டத்துல தென்பாண்டி நாடு, குட்டநாடு, குடநாடு, அருவாநாடு, பூலிநாடு, பன்றி நாடு, வேநாடு, இதெல்லாமே நம்ம படிச்சிருப்போம் இல்லைங்களா? 12 வகை நாடுகளாக நமக்கு பிரிச்சிருப்பாங்க. நமக்கு படிச்சிருப்போம். சேனாவரையார் உரை இல்ல கூட நமக்கு நம்ம விரிவா நமக்கு கொடுத்திருக்காங்க. சொல்லதிகாரத்துல இது நமக்கு இடம்பெற்று இருக்கிறது. இதை தாண்டி வேற எங்க இருக்கு இதே தலைப்பு? தமிழ் மொழி வரலாறுலையுமே இதை பற்றிய விரிவான விளக்கங்கள் உங்களுக்கு இருக்கு. அப்ப தென்பாண்டி நாட்டுல சிறந்து விளங்கக்கூடிய ஒரு ஊர் புளிங்குடிங்கிற ஒரு ஊர். அந்த ஊர்ல அருகதேவனினுடைய திருவடிகளை வணங்கக்கூடிய நபர் தான் உய்யவந்தான் அப்படிங்கிற ஒரு நபர். முத்தமிழ் கற்பிக்கக்கூடிய ஆசிரியரினுடைய மகனாக, அந்த நபரினுடைய மகனாக பிறந்த நபர் தான் இந்த நம்பி. இவர் 2 மொழிகளில் வல்லவராக இருந்திருக்கிறார். ஒன்று வடமொழி, மற்றொன்று தென்மொழி. அப்ப ஒரு ஊர் இருக்கு. அந்த ஊர் அதாவது தென்பாண்டி நாட்டுல இருக்கு. அந்த ஊருக்கு பேரு புளியங்குடி. அந்த ஊர்ல அதாவது நம்ம வந்து சைவ சமயத்துல பிறந்திருக்காங்க, வைணவ சமயத்துல பிறந்திருக்கிறாங்கன்னு சொல்லுவாங்களே, அது மாதிரி இவரு சமண சமயத்துல பிறந்த அருகதேவனினுடைய திருவடிகளை வணங்கக்கூடிய உய்யவந்தான் அப்படிங்கிற ஒரு ஆசிரியரினுடைய மகனாக பிறந்திருக்கிறார். ரொம்ப முக்கியம். 3 தமிழையும் கற்பிக்கக்கூடிய ஆசிரியரினுடைய மகன். அப்ப முத்தமிழில் வல்லவராக தான் இவரும் இருக்கணும். அப்ப ஏன்னா தந்தை போலவே மகனும் இருக்கலாம் அல்லவா? அதனாலதான் வடமொழி, தென்மொழி 2 மொழிகளிலும் வல்லவராக இவர் இருந்திருக்கிறார். யாருடைய காலத்துல இந்த நூல் அரங்கேற்றம் செய்யப்பட்டது? குலசேகர பாண்டியன் அப்படிங்கிற மன்னனினுடைய காலத்துலதான் இது அரங்கேற்றம் செய்யப்பட்டது. ரொம்ப முக்கியம். எதன் மூலமாக இது நமக்கு தெரியுது அப்படின்னா, சிறப்பு பாயிரம் வழி இது நமக்கு உணர்த்துது. இந்த நூல் உரையில தஞ்சை வாணன் கோவையினுடைய செய்யுட்கள் மேற்கோளாக காட்டப்பட்ட காரணத்தினால இந்த செய்திகள்ல இருந்து குலசேகர பாண்டியனினுடைய காலம் பொறுத்த வரைக்கும் கிபி 13ஆம் நூற்றாண்டையுமே நம்ம நம்பியினுடைய காலமாக நம்ம கணக்குல எடுத்துக்கலாம். அப்ப நம்பியக பொருள்ல இருக்கக்கூடிய நம்பியினுடைய காலம் 13ஆம் நூற்றாண்டு. நம்பியக பொருள் எந்த மன்னனினுடைய அவைக்களத்தில் அரங்கேற்றம் செய்யப்பட்டது? குலசேகர பாண்டியன் அப்படிங்கிற மன்னனினுடைய அவைக்களத்தில் அரங்கேற்றம் செய்யப்பட்டது. நம்பியக பொருளினுடைய ஆசிரியர் நாற்கவிராச நம்பி. நாற்கவிராச நம்பிக்கு ஏன் நாற்கவிராச நம்பின்னு பட்டப்பேர் வந்தது? 4 கவிகளில் வல்லவர். என்ன அந்த 4 கவி? ஆசு, மதுரம், சித்திரம், வித்தாரம் அப்படிங்கிற 4 கவிகள். ஆசு அப்படின்னா என்ன? மத்தவங்க சு அப்படின்னு சொல்லும் பொழுதே 3000 கவிதைகளை பாடி முடிச்சிருவாங்களாம். அல்லது மற்றவர்களை சொல்லக்கூடிய ஆசுகளை உடனே அவங்க கொடுத்திருக்கக்கூடிய அந்த வார்த்தைகளை, நான் 2 வார்த்தை கொடுத்தேன்னா அந்த வார்த்தைகளை அடிப்படையா வச்சுட்டு அவங்க கவிதை எழுதி முடிச்சிருவாங்களாம். அதுதான் ஆசு கவி. மதுரம், மதுரம் என்றால் இனிமை. காதுக்கும் கருத்துக்கும் இனிமை சேர்க்கக்கூடிய வகையில கவிதை எழுதக்கூடியத மதுரம் அப்படின்னு சொல்லுவாங்க. சித்திரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டா, சித்திர கவின்னு எடுத்துக்கிட்டா, இது இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா இந்த ஓவியத்துக்குள்ளார உள்ளடக்கக்கூடிய ஒரு கவிதை அப்படின்னு சொல்லலாம். அததான் சித்திரம் அப்படின்னு சொல்லலாம். வித்தாரம் அப்படின்னா வித்தார கள்ளி அப்படின்னு நமக்கு சொல்லுவோம் கிராமப்புறங்கள்லாம். ஏன் அது அந்த வார்த்தைகள் பயன்படுத்தியிருக்காங்க அப்படின்னா, மெய்ய பொய்யாகவும் பொய்ய மெய்யாகவும் பாடக்கூடிய பாடல், அததான் வித்தாரம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்பேற்பட்ட பாடல் பாடுவதில் வல்லவர்.
மற்றவர்கள் சொல்லக்கூடிய ஆசுகளை உடனே கொண்டு பாடக்கூடிய திறமையும், அது ஆசுகவி அப்படிங்கிற பெயரையும், அதனால் இனிமையும் எளிமையும் பொருந்திய பாடல்களை பாடக்கூடியதனால் மதுரம் அப்படிங்கிற கவிதையையும், அதாவது ஓவியத்துக்குள்ளார உள்ளடக்கக்கூடிய கவிதையாக சித்திர கவிதையும், அதே மாதிரி மெய்யை பொய்யாகவும் பொய்யை மெய்யாகவும் பாடும்படி பாடக்கூடிய வித்தார கவிதையும் பாடுவதில் வல்லவர் இந்த நம்பி. அதனால நாற்கவிராச நம்பி அப்படின்னு இவருக்கு பெயர் உண்டு. ரொம்ப முக்கியமான வினா இது, பாத்துக்கோங்க. சரி, அதுக்கு அடுத்தது இதுல சிறப்பு பாயிரம் ரொம்ப முக்கியமான பாட்டு. என்ன சிறப்பு பாயிரம்? இதுல என்ன கொடுத்திருக்காங்க சிறப்பு பாயிரத்துல? பூமலி நாவல் மாமலை சென்னி. ஏன் சிறப்பு பாயிரம் பார்க்கணும்? சிறப்பு பாயிரம் ரொம்ப அவசியமா? கண்டிப்பா அவசியம். ஒரு நூலுக்கு இன்றியமையாதது சிறப்பு பாயிரம். பாயிரம் என்ற சொல்லினுடைய பொருள் யாது அப்படின்னா வரலாறு அப்படின்னு அர்த்தம். வரலாறு இல்ல அப்படின்னா அந்த நூலே இல்ல அப்படின்னு அர்த்தம். இந்த பாயிரத்தை எத்தனை வகையாக பிரிக்கலாம்? 2 வகையாக பிரிக்கலாம். ஒன்று பொது பாயிரம், மற்றொன்று சிறப்பு பாயிரம். எங்க படிச்சிருக்கீங்க இதெல்லாமே? இதெல்லாம் எங்க படிப்பீங்க? நன்னூல்ல படிப்பீங்க. நன்னூல்ல எழுத்து அதிகாரத்துல நீங்க படிப்பீங்க. அந்த பொது பாயிரத்துல என்னென்ன தகவல்கள் எல்லாம் இடம்பெற்றிருக்கும்? ஏன் இத பொது பாயிரம்னு சொல்றோம்? எல்லா நூல்களுக்கு முன்பாக பொதுவாக சொல்லப்படக்கூடிய தகவல்களை தான் நம்ம பொது பாயிரம் அப்படின்னு சொல்லுவோம். என்னென்ன தகவல்கள் பொது பாயிரத்துல இடம்பெற்றிருக்கும்? கற்பிக்கப்படக்கூடிய நூலினுடைய பெயர், அந்த நூல் கற்பிக்கக்கூடிய ஆசிரியன், அவன் கற்பிக்கக்கூடிய முறை, அதை கற்றுக்கொள்ளக்கூடிய மாணவன், அந்த மாணவன் கற்கக்கூடிய முறை உள்ளிட்ட 5 பகுதிகளையும் இந்த பொது பாயிரம் நமக்கு விளக்கமாக சொல்லும். நூலே, நுவல்வோன் நுவழும் திறனே, கொள்வோன் கோடர் கூற்றாம் அப்படின்னு நீங்க படிச்சிருப்பீங்க எங்க பொது பாயிரத்துல. அதுவே சிறப்பு பாயிரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டா, இந்த சிறப்பு பாயிரத்துல எத்தனை வகையான தகவல்கள் இடம்பெற்றிருக்கும்? 11 தகவல்கள் இருக்கும். என்னென்ன? பெயர், நூல், வந்த வழி, அதை தாண்டி வேற என்னென்ன இருக்கும்? பயன், அதனுடைய கட்டமைப்பு எப்படி இருக்கும்? இந்த மாதிரி கிட்டத்தட்ட 11 நூலே நுவல்வோன் நுவழும் பெயரே அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட 11 தகவல்கள் இருக்கும். சரிங்களா? இதை யார் யாரெல்லாம் வந்துட்டு எழுதுறதுக்கு தகுதி வாய்ந்தவர்கள் அப்படிங்கறதெல்லாம் அடுத்தடுத்து நமக்கு தனித்துவமா கொடுத்திருப்பாங்க. இந்த பாயிரத்திற்கு வேறு வேறு பெயர்கள் என்ன? இதெல்லாமே ஸ்கூல் புக்லயே கொடுத்திருப்பாங்க. முகவுரை, பதிகம், அணிந்துரை, நூன்முகம், புறவுரை, தந்துரை, புனைந்துரை, பாயிரம் அப்படின்னு கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா இந்த பாயிரத்திற்கு பல்வேறு பெயர்கள் இருப்பதாக உங்களுக்கு எங்க கொடுத்திருப்பாங்க? ஸ்கூல் புக்லயே இது எல்லாமே கொடுத்திருப்பாங்க. 1000 முகத்தான் அகன்றதாயினும் பாயிரம் இல்லது பணுவலன்றே அப்படின்னு ஒரு 100 ரூபாய் கொடுத்திருக்கும். 1000 முகத்தை பெற்றது போன்று பல்வேறு துறையான செய்திகளை அந்த நூல் சொன்னாலும் அந்த நூலினுடைய வரலாறு சொல்லலைன்னா அது நூலே கிடையாது. அதுதான் அதனுடைய பொருள். அப்போ ஒரு நூலுக்கு இன்றியமையாததாக அமையக்கூடியது எது? இந்த பாயிரம். அதுல முக்கியமா நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்? சிறப்பு பாயிரத்தை பத்தி தான் இந்த இடத்துல பார்க்க போறோம். ரொம்ப முக்கியம். சிறப்பு பாயிரத்துல எத்தனை வகையான தகவல்கள் இடம்பெற்றிருக்க வேண்டும்? 11 வகையான தகவல்கள் இடம்பெற்றிருக்க வேண்டும். இந்த கொஸ்டின் ரொம்ப முக்கியம். எல்லா நூலுக்குமே சிறப்பு பாயிரம் அவசியம். நம்ம ஸ்கூல்ல, அதாவது நம்ம காலேஜ்ல போய் படிக்கக்கூடிய தருவாயில நம்மள முதல்ல நீங்க மனப்பாடம் பண்ணுங்கன்னு சொல்லக்கூடியது எது அப்படின்னா இந்த சிறப்பு பாயிரத்தை தான். பெரும்பான்மையா பெரிய கேள்வியில இது கேட்பாங்க. ஃபர்ஸ்ட் இதை மனப்பாடம் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லுவாங்க. என்னென்ன செய்திகள் அதில் இடம்பெற்றிருக்கும்? ஆக்கியோன் பெயர், வழி, எல்லை, நூல் பெயர், யாப்பு, நுதலிய பொருள், கேட்போர், பயன், காலம், களம், காரணம். இந்த 11 செய்திகளும் எதுல இடம்பெற்றிருக்கும்? இந்த சிறப்பு பாயிரத்துல இருக்கும். இதை தாண்டி இன்னொரு பாயிரமும் இருக்கு. என்ன பாயிரம்? தற்சிறப்பு பாயிரம். ஏன் அதை தற்சிறப்பு பாயிரம்? இந்த சிறப்பு பாயிரத்தையோ அவங்க செய்ய மாட்டாங்க. ஆனா தற்சிறப்பு பாயிரத்தை ஆசிரியனே செய்வாங்க. என்னுடைய வரலாறை நானே சொல்லிக்கிட்டா நல்லா இருக்குமா? அதே மாதிரிதான். ஒரே நிமிஷம். என்னுடைய வரலாறை நானே சொன்னா சரி நல்லா இருக்காது. அதனாலதான் பாயிரத்தை நம்மளே பேசக்கூடாது, நம்மளே எழுதக்கூடாது. சரிங்களா? அப்ப பாயிரம் எழுதக்கூடியவங்க யார் யார்? யாரெல்லாம் இந்த பாயிரம் எழுதலாம்? இந்த 100 ரூபாயும் உங்களுக்கு எங்க கொடுத்திருப்பாங்க அப்படின்னா நன்னூல்ல கொடுத்திருப்பாங்க. இதை பத்தி உள்ள போனோம்னா கண்டிப்பா அப்படியே இதுக்குள்ளாரே போயிடுற மாதிரி இருக்கும். சோ அதனால நன்னூல் வரும்பொழுது இதை நான் உங்களுக்கு விளக்கமா சொல்றேன். அப்ப பாயிரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டா வரலாறு. அதை 2 வகையா பிரிக்கலாம். ஒன்று பொது பாயிரம், இன்னொன்று சிறப்பு பாயிரம். பொது பாயிரத்துல 5 வகையான தகவல்களும், சிறப்பு பாயிரத்துல 11 வகையான தகவல்களும் இருக்கும். இதை மட்டும் மேலோட்டமா இந்த இடத்துல படிச்சுக்கோங்க. இதுதான் இந்த இடத்துல தேவை. அதுல சிறப்பு பாயிரத்தை பத்தி பார்க்க போறோம். பூமலி நாவல் மாமலை சென்னி, ஈண்டிய இமையோர் வேண்டலின் போந்து, குடங்கையின் விந்த நெடுங்கிரி மிகை தீர்த்து, அலைகடல் அடக்கி மலையத்து இருந்தவன் தன்பால் இயற்றமிழ் உணர்ந்த புலவர் பன்னிருவருள் தலைவனாகிய தொல்காப்பியனருள் ஒல்கா பெரும்புகழ், அகப்பொருள் இலக்கணம் அகப்பட தழியி
இகப்பரும் சான்றோர் இலக்கியம் நோக்கி தொகுத்து முறை நெறி சூத்திரம் வகுத்தாங்கு அகப்பொருள் விளக்கம் என்று அதற்கு ஒரு நாமம் புலப்படுத்து இருளற பொருள் விரித்து எழுதினன். மாந்தரும் தேவரும் வாழ்த்த முக்குடை கீழ் ஏந்தலில் அரிமான் ஏந்து பொன் அணைமிசை மதிமூன்று கவிப்ப உதய மாழ்வரை கதிர் ஒன்று இருந்தன காண்தக இருந்து தத்துவம் பகர்ந்தோன் சரணம் பொருந்திய உத்தமன் புலிங்குடி உய்யவந்தான் எனும் முத்தமிழ் ஆசான் மைந்தன் இத்தலத்து இருபெரும் கலைக்கும் ஒருபெரும் குருசில் பார்க்கடல் பல்புகழ் பரப்பிய நாற்கவிராச நம்பி என்பவனே அப்படிங்கிற நூற்பா ரொம்ப முக்கியம். பூமலி நாவல் அப்படின்னா என்ன அர்த்தம்? பூக்கள் மலிவாக காணப்படக்கூடிய நாவல் மரங்களை உடைய ஒரு பகுதி. சென்னினா உங்களுக்கு நான் மேலேயே கொடுத்திருப்பேன் பாருங்க, மேருமலை ரொம்ப முக்கியம். சென்னி அப்படின்னா மேருமலை. அந்த மேருமலையில பாத்தீங்கன்னா 30 முக்கோடி தேவர்களும் என்ன பண்றாங்க அப்படின்னா ஒன்னா வந்து நிக்கிறாங்க. அவங்களுடைய வேண்டுகோளுக்கு இணங்க யார் வந்தா? அகத்திய முனிவர் வந்திருக்கிறார். இதுக்கு ஒரு கதை சொல்லுவாங்க. இந்த கதையை நம்ம மேலோட்டமா எல்லாருமே கேள்விப்பட்ட ஒரு கதை தான். என்ன இந்த கதை? சிவபெருமானுக்கும் பார்வதிக்கும் திருமணம் நடந்து கொண்டிருக்கிறது. அந்த வேளையில வடபுலம் தாழ்கிறது. ஏன்னா வானத்துல இருக்கக்கூடிய 30 முக்கோடி தேவர்களும் வடபுலத்திற்கு படையெடுத்து சென்ற காரணத்தினால் தென்புலம் என்ன பண்ணிருது? உயர்ந்தும் வடபுலம் தாழ்ந்தும் காணப்படுகிறது. இந்த ஏற்றத்தாழ்வை சரி செய்வதற்காக வேண்டி சிவபெருமான் என்ன பண்றாரு? அகத்தியரை தென்புலத்திற்கு தமிழை கற்றுக் கொடுத்து அனுப்பி வைக்கிறார். அவர் எங்கே வந்து இருக்கிறார் அப்படின்னா பொதிகை மலையின் கண் வந்து தங்கி இருக்கிறார். அப்படி பொதிகை மலையில வந்து தங்கி இருக்கக்கூடிய தருவாயில அவரிடம் 12 மாணவர்கள் தொல்காப்பியன் உட்பட 12 நபர்கள் பாடம் கற்றுக்கொள்கின்றனர், இலக்கணம் கற்றுக்கொள்கின்றனர், முத்தமிழ் இலக்கணத்தையும் முறைப்பட கற்றுக்கொள்கின்றனர் அப்படிங்கிற செய்தி எல்லாமே நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அந்த செய்தியை தான் இந்த நூற்பால உங்களுக்கு கொடுத்திருக்காங்க. பூமலை நாவல் மாமலை சென்னி ஈண்டிய இமையோர் வேண்டலின் போந்து. அந்த தேவர்களினுடைய வேண்டுகோளுக்கு இணங்க குடங்கையின் விந்த நெடுங்கிரி மிகை தீர்த்த. அப்படி வடநாட்டுல இருந்து தென்னாட்டுக்கு வரக்கூடிய தருவாயில அந்த விந்திய மலையின் வரும் பொழுது பாத்தீங்க அப்படின்னா வந்துட்டு அந்த குளிர்ந்த கைய வச்சுக்கிட்டு, அந்த சின்ன கையை வச்சுக்கிட்டு அந்த விந்திய மலையினுடைய செருக்கை அடக்கியவர் அப்படின்னா இந்த அகத்திய முனிவர் வரலாம். அங்கிருந்து வரக்கூடிய தருவாயில அந்த கடல் அவருக்கு வந்துட்டு பெரிய இடையூறாக இருந்ததுனால அந்த கடலையும் அடக்கிட்டு வந்தாராம். அதனாலதான் குடங்கையில் அவருடைய சிறிய கையால நெடுங்கிரி மிக பெரிதாக வளர்ந்திருக்கக்கூடிய விந்திய மலையினுடைய செருக்கு மிகை தீர்த்து அலைக்கடல் அடக்கி அதாவது அந்த கடலையுமே என்ன பண்ணிருக்கிறார் அப்படின்னா அடக்கி மலையகத்து இருந்த எந்த மலையில வந்து தங்கி இருக்கிறாராம்? பொதிகை மலையின் கண் வந்து தங்கியவர் இருந்தவன் தன்பால் அவரிடம். யார் அவரு? அகத்தியரிடம். இயற்றமிழ் உணர்ந்த புலவர் 12 இயற்றமிழ் அப்படின்னா அதாவது 7 இசை நாடகம் அப்படிங்கிற 3 தமிழ்கள்ல இயற்றமிழில் மட்டும் கற்றுணர்ந்த மாணவர்கள் யாரு? மொத்தம் 12 நபர்கள். அந்த 12 நபர்கள் தொல்காப்பியன் உட்பட 12 பேர் அப்படின்னு சொல்லி நம்ம படிச்சிருப்போம். பனம்பாரன், கலாரம்பன் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு 12 நபர்களை பத்தி நம்ம படிச்சிருப்போம். அவங்கள பத்தி நான் டீட்டெயில்ஸ் நான் இப்ப சொல்றேன். இதை முடிச்சுட்டு நான் உங்களுக்கு சொல்றேன். சரி, அந்த 12 பேர்ல முதல் மாணவராக விளங்கக்கூடிய நபர் தான் தொல்காப்பியர். தலைவனாகிய தொல்காப்பியன் அருள் ஒல்கா பெரும்பொருள் அகப்பொருள் இலக்கணம் அகப்பட தழியி. அந்த தொல்காப்பியர் வந்துட்டு செய்த அந்த அகப்பொருள் நூலை வந்துட்டு முறைப்பட கத்துக்கிட்டு அதை தாண்டி வேற என்ன படிச்சிருக்கிறார்? இகப்பரும் சான்றோர் இலக்கியம் நோக்கி அப்படின்னு எடுத்துக்கிட்டா அந்த சங்க இலக்கியங்களை எழுதி அந்த சான்றோர்களினுடைய செயற்களையும் ஆராய்ச்சி செய்து அதுதான் இந்த இடத்துல இகப்பரும் சான்றோர் இலக்கியம் நோக்கி தொகுத்து முறை நெறி சூத்திரம் வகுத்து அங்கு. அப்ப அந்த எல்லாத்தையுமே தொகுத்து ஒரு சூத்திரம் போல என்ன பண்றாங்க அப்படின்னா வகுத்து என்ன ஒரு நூலா உருவாக்குறாரு. அது என்ன பண்றாங்க? அதுக்கு ஒரு பேரும் வைக்கிறாரு. அகப்பொருள் விளக்கம் என்று அதற்கு ஒரு நாமம்னா பெயர். அகப்பொருள் விளக்கம்னு ஒரு பெயரையும் வச்சுட்டு புலப்படுத்து இருளற பொருள் விரித்து எழுதினன். சோ அதை வந்து விரிவா விளக்கறதுக்காக வேண்டி அதை நீட்டா வந்து என்ன பண்றாரு அப்படின்னா பொருள் மயக்கம் இல்லாம ஒரு நூலாக எழுதி வச்சுட்டாரு. மாந்தரும் தேவரும் இது ஒரு பகுதி உங்களுக்கு தெரியும். இப்ப பூமலி நாவல் மாமலை சென்னி, அதாவது பூக்கள் நிறைந்த அந்த நாவல் மரத்துக்கு அடியில மேருமலை அப்படிங்கிற ஒரு மரம் காட்சி மேருமலைங்கிற ஒரு மலை இருக்கு. அதனுடைய உச்சியில 30 முக்கோடி தேவர்களினுடைய வேண்டுகோளுக்கு இணங்க வடநாட்டுல இருந்து தென்னாட்டை நோக்கி ஒரு முனிவர் வருகிறார். அப்படி வரக்கூடிய தருவாயில அவருடைய கையை கொண்டு விந்திய மலையினுடைய செருக்கையும் அலைக்கடலையும் அடக்குகிறார். பொதிகை மலையின் கண்ணை வந்து தங்குகிறார். அவரிடம் 3 தமிழை கற்றுணர்ந்தவர் அவர். ஆனால் இயற்றமிழை மட்டும் 12 மாணவர்கள் கற்றுணர்கிறார்கள். அதில் தலைவராக இருந்த தொல்காப்பியர் அவர் என்ன பண்றாரு அப்படின்னா வந்துட்டு அகப்பொருள் நூல் எழுதியிருக்கிறாரு. அந்த அகப்பொருளை நான் தெளிவா இவர் படிச்சிருக்கிறார். அதுக்கப்புறம் சங்க இலக்கிய சான்றோர் எழுதின அந்த செய்யுட்களையும் ஆராய்ச்சி பண்ணியிருக்கிறாரு. அது எல்லாத்தையுமே வந்துட்டு முறைப்பட வரிசையாக தொகுத்து
ஒரு நூலா உருவாக்குறார். அந்த நூலுக்கு என்னவா பெயர் வைக்கிறாரு? அகப்பொருள் விளக்கம் அப்படிங்கிற ஒரு பெயரை அவர் சாற்றுகிறார். அதுக்கு அடுத்தது, மாந்தரும் தேவரும் வாழ்த்த முக்குடை கீழ் ஏந்தெழில் அரிமான் ஏந்து பொன்னனை மிசை. மாந்தர் அப்படின்னா மனிதர், தேவர்கள், மனிதர்களும் தேவர்களும் வணங்கும்படியாக 3 குடைகளின் கீழ் சிங்கம் சுமந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு பொன்னால் செய்யப்பட்ட ஒரு இருக்கையில என்ன பண்றாங்க அப்படின்னா வந்துட்டு இறைவன் வீற்றிருக்கிறார். எந்த இறைவன் வீற்றிருக்கிறார்? அருகதேவன் வீற்றிருக்கிறார். எப்படி வீற்றிருக்கிறார்? மாந்தரும் தேவரும் வாழ்த்த 3 குடை கீழ் ஏந்தெழில் அரிமான் ஏந்து பொன் அணைமிசை. இந்த முக்குடை கீழ் அப்படின்னு நம்ம சொல்றோம்ல, இந்த 3 குடையை எங்க படிச்சிருப்பீங்க நீங்க? சந்திரோதயம், நித்திய வினோதம், இன்னொன்னு சகல பாஷம். வெரி குட். இந்த 3 குடைகளுக்கு கீழே அருகதேவன் இருந்து ஆட்சி செய்வதாக எந்த நூல் சொல்லுது? நன்னூல். உங்களுக்கு இந்த நூற்பாவை பத்தின விளக்கத்தை இன்னும் விளக்கமா நன்னூல்ல நம்ம படிக்கலாம். சரிங்களா? சரி. அது என்ன சகல பாசனம்? அனைத்து உயிர்களுக்கும் அருள் பாலிக்கக்கூடியது. ஓகேவா? சரி. அகப்பொருள் விளக்கம்னு நம்ம படிச்சாச்சு. அதுக்கப்புறம் வந்துட்டு மாந்தரும் தேவர்களும் வாழ்த்த இந்த 3 குடைகளுக்கு கீழே ஆட்சி செய்யக்கூடிய இந்த பொன்னால் செய்யப்பட்ட 2 பக்கமும் சிங்கம் ஏந்து இருக்குது. ஒரு பொன்னால் செய்யப்பட்ட ஒரு நாற்காலி இருக்கு. அதுல 3 குடை கீழே என்ன பண்றாங்க அப்படின்னா வந்துட்டு இந்த அருகதேவன் அதாவது அருள்பாலித்து கொண்டு இருக்கிறார். 13 கவிப்ப உதய மாழ்வரை அப்படின்னு சொல்லிட்டு இளம் ஞாயிறு ஒன்று இருப்பது போல என்ன பண்றாரு அப்படின்னா அழகோட உட்காரார். அதாவது ஞாயிறு எப்படி தோற்றமளிக்குமோ அதே மாதிரி பிரகாசமான முகத்தோடு அவர் அந்த நாற்காலியில் அமர்ந்து நம்மளை என்ன பண்ணிருக்கிறாரு? அவர் நமக்காக அருள்பாலித்து கொண்டு இருக்கிறார். அதுதான் கதிர் ஒன்று இருந்தன காண்தக இருந்து அப்படிங்கிற வரிகள் கொடுத்திருக்கு. தத்துவம் பகர்ந்தோன் சரணம் பொருந்திய. அப்பேற்பட்ட அந்த இறைவனினுடைய திருவடிகளை வணங்கும் மேன்மை உடையவன் தான் இந்த புளிங்குடி அப்படிங்கிற ஊரை சேர்ந்த இந்த உய்யவந்தான் அப்படிங்கிற ஒரு பெரியவர். தத்துவம் பகர்ந்தோன் சரணம் பொருந்திய உத்தமன். எந்த ஊரை சார்ந்தவன்? புளிங்குடியை சார்ந்தவன். உய்யவந்தான் அப்படிங்கிற ஒரு ஆசிரியர். அவன் யாரு? முத்தமிழ் ஆசான். 3 தமிழ்களை கற்றுக் கொடுக்கக்கூடிய ஆசான் என்னும் அந்த முத்தமிழ் ஆசான் மைந்தன். மைந்தன்னா மகன். அவருடைய பையன் தான் யாரு? இந்த நம்பி. அது கீழே உங்களுக்கு பேரே கொடுத்திருப்பாங்க. ஆசான் மைந்தன். இத்தலத்து இருபெரும் கலைக்கும் ஒரு பெரும் குருசில் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. அப்படின்னா இந்த என்ன அர்த்தம்? அவனுடைய வடமொழி தென்மொழி அப்படிங்கிற 2லும் வல்லவனாக இருந்து தன்னுடைய புகழை இந்த உலகம் முழுவதும் பார்க்கடல் எப்படி பரவி காணப்படுகிறதோ அதே போல தன்னுடைய உலகம் முழுவதும் தன்னுடைய புகழை பரப்பியவனாக திகழக்கூடிய நபர்தான் இந்த நாற்கவிராச நம்பி என்பவனே. 4 கலைகளில் வல்லவன் அப்படின்னு அந்த இடத்துல அவருடைய சிறப்பை பற்றி பெருமையாக இந்த இடத்துல எடுத்து சொல்லிட்டாங்க. கதிர் ஒன்று இருந்தன காண்தக இருந்து தத்துவம் பகர்ந்தோன் சரணம் பொருந்திய உத்தமன் புளிங்குடி உய்யவந்தான் என்னும் முத்தமிழ் ஆசான் மைந்தன் இத்தலத்து இருபெரும் கலைக்கும் ஒரு பெரும் குருசில் பார்க்கடல் பல்புகழ் பரப்பிய நாற்கவிராச நம்பி என்பவனே அப்படிங்கிற பாடல் வரிகள் ரொம்ப முக்கியம். ஆக்கியோன் யாரு? மொத்தம் 11 செய்தி. நம்பி வழி தொல்காப்பியன் வழி சார்பு நூல் அப்படின்னு சொல்லலாம். எல்லை வடவேங்கடம் தென்குமரி. இதுதான் வந்துட்டு இந்த நூலினுடைய எல்லை. இதனுடைய நூற்பெயர் அகப்பொருள் விளக்கம்னு இதுக்கு பெயர் வச்சிருக்காங்க. யாப்பு தொகுத்தல், வகைப்படுத்துதல், விரித்தல் இதெல்லாம் வந்துட்டு நன்னூல்ல விளக்கமா இதுக்கு உண்டான தன்மைகள் எல்லாம் படிப்பீங்க. நுதலிய பொருள் அகப்பொருளை பத்தி சொல்லக்கூடிய நூல். கேட்போர் கற்று வல்ல நபர்கள். பயன் வீடு வேறு. காலம் பாண்டியனினுடைய காலம், குலசேகரனினுடைய காலம். களம் பாண்டியனினுடைய அவைக்களம். காரணம் அதாவது அந்த கிளவிகளை சொற்களை அடைவுபட கோர்த்தல் அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப முக்கியமான வினா. இதுல எல்லாத்துலயுமே பாத்தீங்க அப்படின்னா பெருசா வந்து கேள்வி கேட்பாங்க. அதனால ஒவ்வொரு வரிகளும் இதுல முக்கியம், பார்த்துக்கோங்க. அகத்தியரினுடைய மாணவர்கள் மொத்தம் எத்தனை பேரு? 12 பேர் அப்படின்னு சொல்லியிருக்கேன். கடைசியா சொல்றேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன் இல்லையா? சரி, அந்த நபர்கள் யார் யாரு? தொல்காப்பியர், அதங்கோட்டாசான், பனம்பாரனார், துராலிங்கர், தெம்பூட்சே, வையாபிகன், வாய்ப்பியன், கழாரம்பன், அபிநயன், காக்கை பாடினி, நற்றத்தன், வாமனன். இந்த 12 நபர்களும் தான் தொல்காப்பியரினுடைய மாணவர். அது உங்களுக்கு தொல்காப்பியத்திலேயே விளக்கமாக கொடுத்திருப்பாங்க. அந்த இடத்துல இந்த 12 பெயர்களையும் நீங்க விரிவா படிச்சுக்கோங்க. இந்த இடத்துல இத கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க. அதுக்காக தான் இது சொல்லப்படுது. சரிங்களா? ஒரு சின்ன ரீகால் திருப்பி சொல்றேன். நம்பி அகப்பொருள். அகப்பொருள் இலக்கணத்தை சிறப்பித்து சொல்லக்கூடிய நூல்களுள் முதன்மையான நூல். எந்த நூலை அடியொற்றி எழுதப்பட்டது? தொல்காப்பியம் பொருள் அதிகாரம், சங்க சான்றோர்களின் அகத்துறை செய்யுட்கள். எந்த யாப்பு வகை? தொகை வகை விரி அடிப்படையில. என்ன பா வகை? ஆசிரியப்பா. எத்தனை நூற்பாக்களை கொண்டது? 251 நூற்பாக்களை கொண்டது. எத்தனை பகுதிகளாக பிரிக்கப்பட்டுள்ளது? 5 பகுதிகள். என்னென்ன? அகத்திணை, களவியல், வரைவியல்,
கற்பியல், ஒளிபியல். அகத்திணையில் 117ம், களவியல்ல 54 நூற்பாக்களும், வரைவியல்ல 29 நூற்பாக்களும், கற்பியல்ல 10 நூற்பாக்களும், ஒளிபியல்ல 49 ஒரு நூற்பாக்களுமாக மொத்தம் 251 நூற்பாக்கள். இந்த நூலுக்கு பழைய உரை உண்டு. யார் எழுதுனா? நூலாசிரியர். இந்த நூல் எந்த இலக்கியத்தை அடியொற்றி எழுதப்பட்டது? தஞ்சை வாணன் கோவை அப்படிங்கிற இலக்கியத்தை அடியொற்றி எழுதப்பட்டது. நாடகம் போல சுவைபட சொல்லக்கூடிய ஒரு நூல். இதனுடைய ஆசிரியர் நம்பி. ஏன் இவருக்கு வேறு பெயர் நாற்கவிராச நம்பி அப்படிங்கிற சிறப்பு பெயர். எதனால நாற்கவிராச நம்பி? 4 கவிகளை இயற்றுவதில் வல்லவர். 4 கவிகள் ஆசு, மதுரம், சித்திரம், வித்தாரம். ஆசு மற்றவர்கள் சொல்லும் ஆசுகளை உடனே கொண்டு பாடும் அந்த கவிதைகள். அதுக்கு அடுத்தது மதுரம், காதுக்கும் கருத்துக்கும் இனிமை தோன்றும்படி பாடுதல். சித்திரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டா ஓவியத்துக்குள்ளார அடங்கக்கூடிய கவிதை. இதை பற்றிய விளக்கம், இந்த சித்திர கவிதைகள் பற்றிய விளக்கங்கள் நீங்க வந்துட்டு சொல்லனியல் அப்படிங்கிற பகுதியில இன்னும் விளக்கமாக நீங்க எழுதுவீங்க, அதை படிப்பீங்க. அதை தாண்டி வித்தாரம், மெய்ய பொய்யாகவும் பொய்ய மெய்யாகவும் பாடக்கூடிய திறமை. தென்பாண்டி நாட்டுல புளிங்குடி ஊர்ல அருகதேவனினுடைய திருவடிகளை வணங்கக்கூடிய உய்யவந்தான் அப்படிங்கிற 3 தமிழை கற்றுக் கொடுக்கக்கூடிய ஆசிரியரினுடைய மகனாக பிறந்தவர் இந்த நம்பி. வடமொழி தென்மொழி 2 மொழிகளிலும் வல்லவர். இவர் எந்த அவைக்களத்தில் அரங்கேற்றம் செய்யப்பட்டது? குலசேகரனுடைய அவைக்களத்துல அரங்கேற்றம் செய்யப்பட்டது. இவருடைய காலம் 13ஆம் நூற்றாண்டு. கொஷின் இதுல நான் சொல்றது அத்தனையுமே ரொம்ப முக்கியம். நான் சொன்ன கதையும் ரொம்ப முக்கியம். எல்லாத்தையுமே பார்த்துக்கோங்க. இதுல ஏதாவது சந்தேகங்கள் இருக்கா? இல்ல. சரி, அடுத்த பகுதி. இதுக்குள்ள வந்துட்டு இந்த சிறப்பு பாயிரத்துல எல்லாம் நாங்க படிக்கணுமா? அந்த நூற்பா எல்லாம் படிக்கணுமா? நூற்பா படிக்க வேண்டாம். இதுல 2 வரி கொடுத்து கேட்டா என்ன? இப்ப வந்துட்டு பூமொழி நாவல் சென்னி ஈண்டிய இமையோர் வேண்டலின் போந்து அப்படின்னு 2 வரி கொடுத்து இந்த சிறப்பு பாயிரம் பின்வரும் எந்த நூலுக்கு உரிதானது அப்படின்னு கேள்வி கேட்கலாம். எந்த நூலுக்கு? நம்பியக பொருள், புறப்பொருள் வெண்பா மாலை, தண்டி அலங்காரம், தொல்காப்பியம், இந்த மாதிரி நிறைய நூட்களுக்கு வந்து நமக்கு என்ன இருக்கு? சிறப்பு பாயிரம் இருக்கு. அப்ப கண்டிப்பா சிறப்பு பாயிரம் ரொம்ப அவசியம். அதனால படிச்சு புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்க. ஒன்னும் தமிழ் வேறு மொழிகள் நம்ம படிக்கல, நம்முடைய மொழியை தான் நம்ம படிக்கிறோம். படித்தால் அர்த்தங்கள் தெளிவாக புரியும். முதல்ல நான் நூற்பாவை படிச்சதுக்கும் 2வது நான் அர்த்தத்தை சொல்லிட்டு திருப்பி நான் விளக்கத்தை சொல்லிட்டு நூற்பாவை படிச்சதுக்கும் கண்டிப்பா உங்களுக்கு வித்தியாசம் தெரியும். அதனாலதான் நான் முதல்ல என்ன பண்ணிருக்கேன், விளக்கத்தை ஃபர்ஸ்ட் நூற்பாவை படிச்சு காமிச்சிட்டு அதுக்கப்புறம் நான் விளக்கத்தை சொல்லிட்டு 2வது முறையாக ஒரு தடவை நூற்பாவை படிச்சு காமிச்சிருக்கேன். சரிங்களா? உங்களுக்கே புரியும். பூமொழி நாவல், மாமலை, சென்னி. இந்த இடத்துல சென்னி என்பது பின்வரும் எந்த மலையை குறிக்கக்கூடியதுன்னு கேள்வி கேட்கலாம். மேருமலை, பொதிகை மலை, அகத்திய மலை. தாண்டி பாத்தீங்க அப்படின்னா வந்துட்டு கொல்லிமலை, பச்சை மலை, அதுக்கப்புறம் வந்துட்டு போடலாம் 4-5 மலைகள் என்ன வேணும்னாலும் போடலாம். ஜவாது மலைன்னு எந்த மலைகளை வேணும்னாலும் போடலாம். பார்த்துக்கோங்க. அதுக்கு அடுத்தது அகப்பொருள் விளக்கம் என்ற நூலினுடைய ஆசிரியர் யார் அப்படின்னு கேட்கலாம். நாற்கவிராச நம்பி. நாற்கவிராச நம்பியினுடைய தந்தையின் பெயர் யாதுன்னு கேட்கலாம். புளிங்குடி சார்ந்த உய்யவந்தான் அப்படிங்கிறவர். இந்த உய்யவந்தான் யாருன்னு கேட்கலாம். முத்தமிழ் கற்பிக்கக்கூடிய ஆசிரியர். இந்த மாதிரி இதுல இருந்துமே உங்களுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா கேள்விகள் கேட்கலாம். இன்னொரு கேள்வி ரொம்ப முக்கியம். மாந்தரும் தேவரும் வாழ்த்த முக்குடை கீழ் இருந்து உலகத்தை காத்த நபர் யாருன்னு கூட கேட்கலாம். யாரு? முருகபெருமான், சிவபெருமான், அருகதேவன் அப்படின்னு சொல்ல கூட கேள்வி கேட்கலாம். இன்னொன்னு என்ன அப்படின்னா வந்துட்டு அந்த இதுல நன்னூல்ல எல்லாம் பொறுத்தீங்கன்னா பாத்தீங்கன்னா நான்முகன்னு கூட பேர் வந்திருக்கும். அப்படிங்கிற பட்சத்துக்கு நம்ம பிரம்மன்னு தான் நம்ம பார்ப்போம். அந்த இடத்துல அந்த பெயருக்கு வந்து அருக தேவனுடைய பெயர்களை அந்த இடத்துல அந்த மாதிரியான வார்த்தைகளை பயன்படுத்தி சொல்லியிருப்பாங்க. அதனால சும்மா ஒரு முறைக்கு 2 முறை இதை என்ன பண்ணிருங்க, படிச்சு பார்த்துக்கோங்க. இதுல ஏதாவது சந்தேகங்கள் இருக்கா?